ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் அண்ட் புடலங்காய் வச்சு சமையல் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பீர்க்கங்காயில் அந்த லேயர் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் புடலங்காய் பீர்க்கங்காயும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் இருந்தால் போதும். அண்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அப்படியே ஃபுல்லாகவே போடுங்க, கட் பண்ணியெல்லாம் போடாதீங்க. ஒரு ஃபுல் தக்காளி போட்டுட்டு துவரம் பருப்பு அரம் பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 2 or 3 விசில் விட்டுடுங்க. அண்ட் புளி நெனைய வச்சுக்கோங்க மெயினாக. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் வந்துட்டு ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய சைஸாக. அந்த ஜார்லேயே ஒரு 10 பல் பூண்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அண்ட் பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா அரைச்சிக்கோங்க. புளியும் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு உப்பு அண்டு புளி எல்லாமே பார்த்து இறக்கி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வேக வச்ச புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.